Hello everyone, I'm Naveen. Welcome to Nanojim. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஃபயர் சாங் ஃபார்ம் கங்குவா நம்ம சூர்யாவோட 43வது படம்னு நினைக்கிறேன். 43 சரியாக தெரிலங்க, சாரி இன்கேஸ் நான் ராங்காக சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சூர்யா சார் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில் அண்ட் வந்துட்டு நம்மளோட ஃபேமஸான டைரக்டர் சிறுத்தை சிவா டைரக்டர் நம்ம தலைவருக்கு அப்புறம் ஸோ சூர்யா வச்சு ஒரு என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஜானரில் வந்துட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு கங்குவா. ஸோ இந்த படத்தில் ஒரு பாட்டு ஃபயர் சாங் இதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட்ஸ் இருந்துச்சு, நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ண கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஃபயர் சாங்ஸ்க்காச்சும் ரியாக்ட் பண்ணலாம் தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு 10வது மாதம் 10ஆம் தேதி 2024 இந்த வருஷம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு சூர்யா ஃபேன்ஸ் இருக்கீங்களோ ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோ கீழே வந்துட்டு உங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஃபயர் சாங்கை வந்துட்டு பார்த்துருவோம். ஸோ 3 நிமிஷம் 42 செகண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யா லெட்ஸ் கோ. So 3, 2, 1 go. Calm your mind with chakra based meditation music. Saregama Karwa Wellness. You're a rock star. ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே பாயும் நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே பாயும் நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே மண்ணோன்ற காலத்தே முன்தோன்றிய மூத்தக்குடியான எண்ணோன்ற காலத்தே எண்ணிக்கை பார்த்தக்குடியான ஆதித்தி சுடர் வெள்ளம் அணையாமல் காத்தக்குடி தீமன்று தீத்தின்று தீக்காடாய் வாழும் குடி வா இரு தோள் எடுத்து வா குருவாள் எடுத்து வா ஒரு சூளுரைத்து வா 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 இரு தோள் எடுத்து வா குருவாள் எடுத்து வா ஒரு சூளுரைத்து வா 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 ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே சூர்யா லுக்குங்க வேற லெவலு. மலை நெருப்பே வாயு நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே மியூசிக் சூப்பருங்க. இடித்தது மழை அடித்தது அடித்தது புயலும் மலையுடைந்தது அலை எழுந்தது எழுந்தது பிரளயம் கல்லோடும் உள்ளோடும் காற்றோடும் போராடி பல்லாண்டு வாழும் இனம் பொறி விழுந்தது மனம் எரிந்தது எரிந்தது நதியும் நுகை கறிந்தது நிலம் சரிந்தது திரிந்தது பருவம் அங்கார கூத்தாடி அனலுக்குள் நீராடி மேலேறி வந்த இனம் மண்ணி மரங்களை எதிர வாரங்கள் அணிந்தரலாம் தண்ணி மூலம் பவளி கொண்டு தானம் சொல்லுதே பாலையில் சொக்கும் அந்த வெண்குருதி பார்க்கையில வேகம் வேகம் கூட்டுதே சுமையருவி பாறாங்கல் மேலிருக்கும் தீ குருவி குரலெடுத்து தட்டு தம்மா தெக்கு தகையில சன புடிச்ச காட்டு நரி குளங்கெடுக்க ஓடுதமா சடசடக்கும் பெருநெருப்பா லிரிக்கல் வீடியோ ஆயிட்டீங்க. இரு தோள் எடுத்து வா குருவாள் எடுத்து வா ஒரு சூளுரைத்து வா 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 இரு தோள் எடுத்து வா குருவாள் எடுத்து வா ஒரு சூளுரைத்து வா 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 ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே வாயு நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே ஓகே பாட்டு வந்துட்டு
பாட்டு உண்மையிலே பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு சொல்லலாம். உண்மையிலே அந்த ஃபீமேல் வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே பயம் வந்துருச்சுங்க. ஒரு மாதிரி ஹாரராக இருக்குது அந்த பாட்டு. ஃபயருங்கிறது தாண்டி ஒரு மாதிரி ஹாரராக இருக்குது. மேபி ஒரு ஃபெஸ்டிவல், அவங்க இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு இனம். இப்போ தங்கலாண்டில் எப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஸ்டாரி இருக்குல்ல, ஸோ ஒரு இனம் வாழ்ந்துருக்கு, அதே மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி கதை பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க இனத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரியோ, ஸோ அது ஒரு ஃபயர், ஸோ நெருப்பு பாட்டு. ஸோ பாட்டு உண்மையிலே தீயாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்குது, அந்த ஃப்ளேவர் வேறையாக இருக்குங்க. எப்படி சொல்கிறது, டிஎஸ்பியோட மியூசிக்கில் வந்துட்டு இது வேறு ஜானரில் ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த பாட்டு. உண்மையிலே அந்த இம்பேக்ட் கொடுக்குது. அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு பாட்டுலாம் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க, சூப்பராக இருக்குது பாட்டு, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஃபீல் என்னால் இன்னும் உணர முடியுது, அந்த இம்பேக்ட். அண்ட் வந்துட்டு நம்ம சூர்யா சார் பற்றி சொல்லி ஆகணும். அந்த லுக்கு ஒரு மாதிரி அந்த கூட்டத்தோட தலைவனாக இருக்கலாம், மேபி அந்த ஒரு தளபதியாக இருக்கலாம், அந்த கூட்டத்துக்கு ஒரு கார்டியனாக இருக்கலாம். ஸோ அந்த லுக்கு சூப்பராக இருக்குது அவருக்கு. அவரே பார்க்க பயங்கரமாக இருக்காருங்க. ஸோ இதுதான் என்னோடய கருத்து இந்த பாட்டை பற்றி. ஸோ இந்த படத்துக்காக வந்துட்டு ரொம்ப நானும் ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ தளபதி ஃபேனாக இருந்தாலும் சூர்யா விட்ட முடியுமாங்க? ஸோ சூர்யாவும் சூப்பராக நடிப்பார். ஸோ அவரோட லிஸ்ட்டில் வந்துட்டு அடுத்த ஜானரில் ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ண இந்த படத்துக்கு. யாரெல்லாம் இந்த பாட்டு பிடிச்சவங்களுக்கு அண்ட் வந்துட்டு யாரெல்லாம் இந்த கங்குவா படத்துக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காம உங்கள் தாட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை சொல்லிட்டு இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you next video. Take care. Bye.